அல்ஹம்துலில்லாஹ். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வின் பெயரால் மிக்க அருளாளர், மிக்க கருணையாளர். அவர் சர்வ சக்தி உடையவர். அவர் ஒருவர் மட்டுமே கடவுள் என்று நான் சாட்சியம் பகிர்கின்றேன். அவரை தவிர வேறு கடவுள் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ். இந்த ஜும்மாவுக்கு நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, கடவுள் மட்டும் அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். கடவுள் மட்டும் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. கடவுளுக்கு அடிபணிந்தோர் சரணடைதல் அப்படிங்கிறது நம்மளுடைய ஆன்மாவை அந்த ஒரு கடவுளுக்கு மட்டும் முற்றிலும் அர்ப்பணித்து அந்த வழிபாட்டு முறை அவருக்கு மட்டும் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் சரணடைதல் அப்படிங்கிறது. கடவுளுக்கு அர்ப்பணித்தோர், அர்ப்பணிப்புங்கிறது அதைத்தான் கடவுள் நமக்கு இந்த வேதத்தின் மூலமா கற்றுக் கொடுக்கிறாரு. அப்படி இருக்கும்போது இந்த பிரபஞ்சம் முழுவதும் கடவுள் சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நான் மட்டும், அதாவது கடவுள் நான் மட்டும் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. இன்னொன்னு, கடவுளுடன் மற்றொன்று அப்படிங்கும் போது யாரெல்லாம் கடவுளுடன் மற்றொன்றை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்க நரகத்தை நோக்கி போவாங்க, என்னை மட்டும் வழிபடுபவர்களுக்கு சொர்க்கத்தை நான் வச்சிருக்கேன் அப்படிங்கிற ஒரு வாக்குறுதியை கடவுள் கொடுக்கிறாரு. இன்ஷா அல்லாஹ் அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு இந்த ஜும்மால பார்க்க போறோம். கடவுள் மட்டும் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஏன் கடவுள் அப்படிங்கிற விஷயத்த நம்ம பார்க்க வேணாம். ஹீத்தனிசம் அப்படிங்கிறாரு, அதாவது நம்பிக்கையற்ற நிலை. அதை பத்தி நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இங்க இருக்க நம்ம அனைவரும் கடவுளுக்கு அர்ப்பணித்தவர்களாக இருக்கிறோம். அதனால கடவுள் மட்டும் அப்படிங்கிறத பத்தி தான் பார்க்க போறோம். ஏன்னா பிலீஃப் அப்படிங்கிறது தான் இங்க ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. இந்த குரான்ல பாத்தீங்க அப்படின்னா, உலகத்துல எல்லாத்துக்கும் புரியக்கூடிய ஒரு மொழியில சொல்லணும்னா தீர்க்கதரிசி அப்படிங்கிற விஷயம், அதாவது நபிமார்கள், தூதர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கடவுள் நமக்கு சொல்றாரு. ஏன்னா எல்லா தீர்க்க தரிசிகளுமே ஏதோ ஒரு தவறு செய்வாங்க. அந்த தவறை திருத்திக்கிட்டு அவங்க கடவுளுக்கு மட்டும் அர்ப்பணித்தவர்களா இருக்கும்போது கடவுள் அவர்களை தன்பால் மீட்டுக் கொள்கின்றார் அப்படிங்கிறத பார்க்கிறோம். உதாரணத்துக்கு ஆதாம் ஆரம்பத்துல ஒரு தவறு செஞ்சிடறாரு, தன்னுடைய ஆன்மாவிற்கு தீங்கிழைத்துறாரு. ரெண்டாவது, இப்ராஹிம் கடவுளை தேடுறாரு. சிலை வணக்கங்கள் செய்யற சமுதாயத்துல இருக்கும்போது அவர் கடவுளை தேடுறாரு. தேடி கடவுளை மட்டும் வழிபடணும் அப்படிங்கிறது தண்ணியை அர்ப்பணிக்கக்கூடிய அந்த ஒரு விஷயத்துக்காக கடவுளை இப்ராஹிம் நபியை உற்ற நண்பரா தேர்ந்தெடுக்கிறாரு. அதே மாதிரி அனைத்து செல்வங்களும் கொடுத்து ஆட்சியில இருக்கக்கூடிய சுலைமான் நபி அந்த குதிரையோட இதுல ஒரு அசர் தொல்கையை முக்கியமான அந்த நடுத்தொல்கையை தவற விடவும் அவரும் பாவத்திற்காக வருந்தி கடவுள் மட்டுங்கிறத திருப்பி தேடும் போது இது மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் இருக்குது. உதாரணத்துக்கு ஜோனாவை சொல்லலாம். இல்ல அப்படின்னு சொன்னா நீங்க யூசுப் சிறையில இருக்கும் போதே அவர் கடவுளை முன்னிலைப்படுத்துறத மறந்ததுமே திருப்பி கொஞ்ச நாள் அவருடைய ஆயுள் தண்டனை அப்படிங்கிறது அதிகரிச்சு போகும் அந்த சிறையில. அதுக்கப்புறம் முகமதே பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்களாக்கும், நமக்கு தெரிஞ்சது 1400 வருடங்களுக்கு முன்னாடி உள்ள முகமது எடுத்துக்கிட்டமாகும். அவர் ஒரு 2 பேர் இருக்கும்போது இந்த வேதத்தை பத்தி கேட்கும் போது அவர் வெளியே இருக்க ஒரு பக்திமான முகம் சுழிச்சுவார். அப்ப அல்லாஹ் சொல்லுவாரு, நீங்க ஏன் அவர் பக்கம் கவனம் செலுத்தல? அப்படி இருக்கும்போது அவர் சொல்லக்கூடிய அந்த செல்வந்தர் நம்பிக்கை கொள்வாராங்கிறது உங்களுக்கு தெரியாது. ஆனா வெளியே இருக்கக்கூடிய அவர், யாசிக்கக்கூடிய அவர் கண்டிப்பா நம்பிக்கை கொள்ளலாம். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி எல்லா நபிகளும் தூதர்களுமே தவறு செஞ்சு கடவுள் மட்டும் அப்படின்னு தேடும்போது கடவுள் தன்பால் மீட்டுக் கொள்கின்றார். இதுதான் இந்த வேதத்தின் மூலமா நம்ம கற்கக்கூடிய படிப்பினைகளா இருக்குது. இதுல மூசாவும் இருக்கிறாரு. இன்ஷா அல்லாஹ் அதுக்கு முன்னாடி நம்ம இந்த வசனங்களை பார்த்துருவோம். 2வது அத்தியாயத்துல 4வது வசனம் சொல்றாரு, அவர்கள் உமக்கு வெளிப்படுத்தப்பட்டவற்றிலும் உமக்கு முன்னர் வெளிப்படுத்தப்பட்டவற்றிலும் நம்பிக்கை கொள்கின்றனர், மேலும் மறு உலகை குறித்து அவர்கள் பரிபூர்ண உறுதியுடன் இருக்கின்றனர். அதாவது நம்பிக்கை அப்படிங்கிறத பாத்தீங்க அப்படின்னா, கடவுளுக்கு மட்டும் அர்ப்பணித்தவர்கள் இந்த வேதத்தை ஏத்துக்கிறாங்க. ஏத்துக்கிட்டு முந்தைய வேதத்தையும் அவங்க ஏத்துக்குருவாங்க. ஆனா கடவுளுக்கு மட்டும் அர்ப்பணிக்காதவர்கள், அவங்க பாரம்பரிய முஸ்லிம்களா இருந்தா இந்த வேதத்தை ஏத்துக்குவாங்களே தவிர பைபிள் அப்படிங்கிறது உண்மை அப்படின்னு சொன்னா அவங்க ஏத்துக்குவாங்களாங்கிறது கேள்விக்குறிதான். இல்ல நீங்க அதுக்கு முந்தியதா போறீங்க, சமுதாயத்துக்கு போறீங்க அப்படின்னா கிறிஸ்தவர்கள் பைபிளை மட்டும்தான் ஏத்துக்குறாங்களே தவிர இந்த வேதத்தை குரானை இறுதி வேதத்தை ஏத்துக்க மாட்டாங்க.
ஆனா இதன்பால் நம்பிக்கை கொண்டு யாரெல்லாம் வாராங்களோ வரும்போது அவங்க பின்பற்றுவதற்கு தகுதியான ஒரு வேதமா இருக்கிறது வந்து இந்த குரான் தான் அப்படிங்கிறத சொல்றாரு. அவங்க அதை வந்து விட்டுறணும், விட்டுட்டு இதுல என்ன கடமைகள், இதுல என்ன கட்டளைகள் சொல்லியிருந்ததோ அதை தான் செய்யணும் அப்படிங்கிறத கடவுள் நமக்கு வந்து கத்துக் கொடுக்குறாரு. அதே 2வது அத்தியாயத்துல இன்னொன்னு என்ன அப்படின்னா, மறு உலகை குறித்து அவர்கள் பரிபூர்ண உறுதியுடன் இருக்கின்றனர். நிறைய பேர் வந்து கடவுள் மறுப்பார்கள் பாத்தீங்களாமோ, இந்த உடல் உருவாகிறது எல்லாமே வந்து இயற்கை தான். இப்ப நீங்க உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய நிறைய ஆக்டர்ஸே பாத்தீங்கன்னா தமிழ் நடிகர்ல வந்து கடவுள் மறுப்பாளர்களா இருப்பாங்க. அவங்க வந்து இதெல்லாம் வந்து ஒரு சாதாரண விஷயம்தான், இதெல்லாம் இயற்கையோட ஒரு விதிதான், எப்படி நம்ம பிறக்கிறோம் இறக்குறோம் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் எந்த ஒரு விஷயமே கிடையாது அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஆனா கடவுள் மட்டும் அப்படின்னு இருக்கிறவங்க பரிபூர்ண உறுதியோட இருப்பாங்க மறு உலகை குறித்து அப்படிங்கிற ஒரு விஷயத்த கடவுள் நமக்கு வந்து கத்துக் கொடுக்குறாரு. அதிலே 186ல சொல்றாரு, என்னுடைய ஊழியர்கள் என்னை பற்றி உம்மிடம் கேட்கும் போது நான் எப்போதும் அருகிலேயே உள்ளேன். அவர்கள் என்னிடம் பிரார்த்திக்கும் பொழுது அவர்களுடைய பிரார்த்தனைக்கு நான் பதிலளிக்கின்றேன். வழிநடத்தப்பட்டவர்களாக இருக்கும் பொருட்டு மக்கள் எனக்கு பதிலளிக்கவும் என் மீது நம்பிக்கை கொள்ளவும் வேண்டும். அதாவது தூதர் ஒரு தலைப்பு கொடுத்திருக்காரு, தன்னுடைய ஊழியர்களின் பிரார்த்தனைகளுக்கு கடவுள் பதிலளிக்கின்றார். என்னுடைய ஊழியர்கள் என்னை பற்றி உம்மிடம் கேட்கும் போது நான் எப்போதும் அருகிலேயே உள்ளேன். அவர்கள் என்னிடம் பிரார்த்திக்கும் பொழுது அவர்களுடைய பிரார்த்தனைக்கு நான் பதிலளிக்கின்றேன். வழிநடத்தப்பட்டவர்களாக, அதாவது நீங்க இந்த சூழ்நிலையிலே கடவுளுக்கு மட்டும் அர்ப்பணித்தவர்களாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த குரானிய பிரார்த்தனைகள் நிறைய நமக்கு பிரார்த்தனைகளை கத்துக் கொடுக்குது. அது போக நீங்க உங்களுடைய சொந்த தேவைகளுக்காகவும் நீங்க கடவுளிடம் பிரார்த்தனை செய்யலாம். நீங்க அந்த குரானிய பிரார்த்தனைகள் கேட்கறது வந்து முதலா வச்சுக்கிட்டு, 2வது வந்து உங்களுடைய சொந்த தேவை. ஏன்னா சுலைமான் நபியே கேட்கிறாரு, எனக்கு கொடுங்க, ஒரு ஆட்சி அதிகாரத்தை கொடுங்க, செல்வத்தை கொடுங்கன்னு சொல்லி அவர் கேட்கிறாரு. அப்போ உங்களுடைய வாழ்வாதாரம் என்ன இருக்குதோ அதை கேட்கலாம் அப்படிங்கிறத சொல்றாரு. அப்ப யார்கிட்ட கேட்கணும் அப்படின்னா கடவுள் மட்டும் அப்படிங்கிறத நீங்க உண்மையா அந்த உள்ளார்ந்த எண்ணத்துல எப்போ ஒரு சூழ்நிலையுமே கடவுள் மட்டும்தாங்கிறத நீங்க நினைச்சுக்கிட்டே இருக்கும் போதுதான் இந்த அகந்தை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அழியும். அப்ப அழியும் போதுதான் நமக்கு வந்து அல்லாட்ட வந்து எப்படி கேட்கணுங்கிறத கத்துக் கொடுக்குறாரு. 2வது உங்களுடைய சொந்த தேவைகளுக்காகவும் நீங்க கேட்கலாம் அப்படிங்கிறதை கடவுள் நமக்கு வந்து சுலைமான் நபி மூலமா கத்துக் கொடுக்குறாரு. வழிநடத்தப்பட்டவர்களாக இருக்கும் பொருட்டு மக்கள் எனக்கு பதிலளிக்கவும் என் மீது நம்பிக்கை கொள்ளவும் வேண்டும் அப்படிங்கிறாரு. தொடர்ந்து பார்ப்போம். இப்ப இந்த பிரபஞ்சத்துல பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து கடவுள் அப்படிங்கிறத நம்புறாங்க, ஆனா நரகத்துக்கு போறாங்க. ஏன் அப்படிங்கிறத கடவுள் சொல்றாரு. இந்த பிரபஞ்சத்துல நிறைய மக்கள் இருக்கிறாங்க, கடவுள் மீது நம்பிக்கை கொள்கின்றனர், இருப்பினும் நரகத்திற்கு செல்கின்றனர். அதுதான் நான் அதனாலதான் சொன்னேன் ஆரம்பிக்கும் போதே, கடவுள் மட்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். கடவுள் மட்டுங்கிறத நம்பிக்கை கொண்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு சொர்க்கம் தான் அப்படிங்கிறத கடவுள் நமக்கு சொல்றாரு. கடவுள் மீது நம்பிக்கை கொள்கின்றனர், இருப்பினும் நரகத்திற்கு செல்கின்றனர். 23ல 84ல சொல்றாரு, நம்பிக்கை கொண்டவர்களில் பெரும்பாலோர் நரகத்திற்கென விதிக்கப்பட்டுள்ளனர். கூறுவீராக, நீங்கள் அறிந்திருந்தால் பூமியும் அதிலுள்ள ஒவ்வொருவரும் எவருக்குரியவர்கள். தொடர்ந்து சொல்றாரு, அவர்கள் கூறுவர் கடவுளுக்கு, பின்னர் ஏன் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கொள்வதில்லை? 7 பிரபஞ்சங்கள் இரட்சகர், மகத்தான சாம்ராஜ்யத்தின் இரட்சகர் யார்? அவர்கள் கூறுவர் கடவுள். கூறுவீராக, பின்னர் ஏன் நீங்கள் நல்லவர்களாக மாறவில்லை? அதாவது நம்பிக்கை அப்படிங்கிறது ஆரம்பிக்கும் போது சொன்ன ஒரு விஷயம்தான், நம்மளுடைய வழிபாடு, நம்மளுடைய ஆன்மா அப்படிங்கிறது முற்றிலும் அர்ப்பணிக்கப்பட்டதாக கடவுளுக்கு மட்டும் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு சொர்க்கங்கிறத ஒரு விஷயத்த கடவுள் நமக்கு சொல்றாரு. நீங்க கடவுள் நம்பிக்கை கொண்டு கடவுளுடன் மற்றொன்றை நீங்கள் நினைக்கும் போது அது என்ன ஆகுதுன்னா, நீங்க மறைமுகமாக நினைத்தாலுமே அது வந்து நம்பிக்கையற்ற நிலைதான் அப்படிங்கிறத கடவுள் வந்து சொல்றாரு. அப்படி இருக்கும்போது நிறைய மக்கள் வந்து நரகத்திற்கென விதிக்கப்பட்டுள்ளனர் அப்படிங்கிற விஷயத்த கடவுள் நமக்கு கத்துக் கொடுக்கிறாரு. அடுத்து தொடர்ந்து சொல்றாரு 49வது அத்தியாயம் 11வது வசனம், நம்பிக்கை கொண்டவர்களே, உங்களைத்தான் எந்த சமூகத்தவரும் மற்ற சமூகத்தரை பரிகசிக்க வேண்டாம், ஏனெனில் அவர்களை விட அவர்கள் சிறந்தவர்களாக இருக்கக்கூடும். அன்றி எந்த பெண்களும் மற்ற பெண்களை பரிகசிக்க வேண்டாம், ஏனெனில் அவர்களை விட அவர்கள் சிறந்தவர்களாக இருக்கக்கூடும். அன்றியும் நீங்கள் ஒருவர் மற்றவரை கேலி செய்யவோ உங்களுடைய பெயர்களில் கிண்டல் செய்யவோ வேண்டாம். விசுவாசத்தை அடைந்து விட்ட பின்னர் தீய நடத்தையின்பால் திரும்புவது மெய்யாகவே கெட்டதாகும். எவரொருவர் இதன் பின்னரும் வருந்தவில்லையோ இவர்கள் தான் வரம்பு மீறுவர்கள் ஆவர். அதாவது நம்பிக்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்த முன்னிறுத்தி வச்சாதான் கடவுள் மட்டும் அப்படிங்கிற ஒண்ணு நமக்கு கிடைக்கும். அததான் சொல்றாரு, நம்பிக்கை கொண்டவர்களே உங்களை தான் ஒரு சமூகம் மற்றவங்களை வந்து பரிகசிக்க வேண்டாம், ஒரு பெண் வந்து மற்ற பெண்களை வந்து பரிகசிக்க வேண்டாம், உங்களுடைய பெயர்களில் கிண்டல் செய்யவோ கேலி செய்யவோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யாதீங்க அப்படிங்கிறாரு.
சரி, இது என்ன அப்படின்னு பார்த்தா மனித இயல்பு அடிப்படையாவே இந்த விஷயங்களை கொண்டதாதான் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நானோ இல்ல இவங்க கடைக்கு வரும்போதோ நம்ம அந்த பேரை சொல்லியோ ஏதோ கிண்டல் செய்யறோம் அப்படின்னு சொன்னா அது வந்து அந்த நேரத்திற்கு இன்பமா இருக்குமே தவிர அவங்க கடவுள் மட்டும் அப்படிங்கிறதுல முழுமையா நம்பிக்கை கொண்டாங்க அப்படின்னு சொன்னா அந்த விஷயத்த அவங்க செய்ய மாட்டாங்க. அதுதான் இறை அஞ்சுதலா பயபக்தியா இருக்குது. இன்னொன்னு என்ன அப்படின்னு கேட்டீங்களாக்கும், இப்ப நிறைய விஷயங்கள் வந்து கடவுளுக்கு முரணா நடக்கும். அது நம்ம கண் முன்னாடியே பேசிக்கிட்டு இருப்பாங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது அது நமக்கு அந்த விஷயம் தெரியும். தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அதை நம்மளால வெளிப்படையா சொல்ல முடியலனாலுமே உள்ளார்ந்த எண்ணம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த இடத்துல வந்து நமக்கு வந்து அல்லாஹ் வந்து அந்த நினைவு கொடுப்பாரு. ஆகா, இவங்க பேசக்கூடிய விஷயம் தவறா இருக்குது, அஸ்தோஃபில்லா. இல்ல நம்மளே ஒரு கியூரியாசிட்டில ஒரு எமோஷன்ல நம்ம வந்து கடவுளை வந்து ஒரு நிந்தனை மாதிரி சில வார்த்தைகளை வந்து நம்ம வந்து விட்டுருவோம். அதுக்கு வந்து சூழ்நிலை வந்து எப்படினாலும் இருக்கலாம். பிரச்சனைகளா இருக்கலாம், இல்ல ஒரு சந்தோஷமான சூழ்நிலைகளா நண்பர்களை பார்க்கும்போது இருக்கலாம். ஆனா அந்த உள்ளார்ந்த எண்ணங்களை அறியக்கூடியவரா இருக்கிறாருன்னு சொல்றாரு பாத்தீங்களா கடவுள். அந்த இடத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கடவுளுக்கு தெரியும். வெளிப்படையா நீங்க சொல்றதுக்கும் ஆனா நீங்க சொல்லிட்டு உடனே அந்த ரிமைண்டர் கடவுள் உங்களுக்கு கொடுப்பாரு. ஆகா, நம்ம தப்பா பேசிட்டோம், அஸ்தோஃபில்லா, அல்லாட்ட மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து வரும். இது மட்டும் எங்க வரும் அப்படின்னா, கடவுள் மட்டுங்கிறத நீங்க எல்லா இடத்துலயும் எங்க எங்க அப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கிறீங்களோ அங்க ஃபுல்லா அந்த எண்ணங்கள் வந்து உங்களுக்கு வந்து மேலும். இதை யாரு செய்யறாங்களோ அவங்க வந்து முற்றிலும் மெய்யான நம்பிக்கையாளர்களா இருக்கிறாங்க. சொல்றாரு, விசுவாசத்தை அடைந்து விட்ட பின்னர் தீய நடத்தையின்பால் திரும்புவதே மெய்யாகவே, அதாவது ஏற்கனவே இருக்கிறவங்களை பத்தி பிரச்சனை இல்லை, நம்ம நம்பிக்கை கொண்டாச்சு கடவுள் மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல தீய நடத்தையின்பால் திரும்புவது மெய்யாகவே கெட்டதாகும். எவரொரு இதன் பின்னரும் வருந்தவில்லையோ இவர்கள் தான் வரமும் இவர்கள் ஆகும். நம்ம செஞ்சதுக்காக வருந்தணும், அல்லாட்ட மன்னிப்பு கேட்கணும். இல்ல அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து மாற்றிக்கிறதுக்கு வந்து முற்படணும். ஈவன் பேர்ல கூட கிண்டல் பண்ணாதீங்க அப்படிங்கிறாரு. நம்ம ஒரு ஜாலிக்கு கூட ஒரு கெட்ட வார்த்தையில கூட வந்து மத்தவங்களை வந்து பேசுவோம். அந்த மாதிரி செயல்கள்லாம் பண்ணக்கூடாது அப்படிங்கறத சொல்றாரு. கேலியும் செய்யக்கூடாது, கிண்டலும் செய்யக்கூடாதுங்கிறாரு பெயர்கள்ல. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அதை நம்ம மாத்திக்கணும். இது பாக்குறதுக்கு ரொம்ப என்னமோ நான் சொல்றதுக்கு உங்களுக்கு ஒரு எளிமையான நகைச்சுவையான விஷயமா இருக்கலாம். ஆனா அதோட உள்ளார்ந்த எண்ணங்களை நீங்க உற்று பாத்தீங்க அப்படின்னு சொன்னாதான் நீங்க வந்து கடவுள் மட்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையாளர்களுக்கும் மற்றவர்களுக்கும் அந்த வித்தியாசம் வந்து தெரியும். ஏன்னா அங்கதான் வந்து அழகிய வார்த்தைகளை உபயோகப்படுத்துங்கிறது இவங்களுக்கும் நமக்கும் அந்த இது வந்து மேலும் அவங்க கீழே இருப்பாங்க. நம்மளுடைய குணநலன்கள், நம்மளுடைய பண்புகள் எல்லாமே மேலோங்கும் போது அல்லாஹ்வுடைய அடியார்களை நம்ம வந்து தனித்து தெரியப்படுவோம். இன்ஷா அல்லாஹ் அதுக்கு வந்து நம்ம வந்து முயற்சி செய்யணும். தொடர்ந்து 63:3 சொல்றாரு, ஏனெனில் அவர்கள் நம்பிக்கை கொண்டனர், பின்னர் நம்ப மறுத்து விட்டனர். எனவே அவர்களுடைய மனங்கள் தடுக்கப்பட்டு விட்டன, அவர்கள் விளங்கிக் கொள்வதில்லை. கடவுள் மட்டும்தாங்கிறதுல ஒரு சூழ்நிலையில ஒரு ஸ்டேஜ்ல ஒரு நிலையில வருவாங்க. வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ப மறுத்து விட்டாங்க அப்படின்னு சொன்னா அவளுடைய மனங்கள் வந்து தடுக்கப்பட்டு விட்டன அப்படிங்கிறாரு. அல்லாஹ்வுடைய கிருபையில பாத்தீங்க அப்படின்னா சிலர் வந்து பிறக்கும் போதே பை பெர்த் அப்படிங்கிறது சரணடைதல்ல இருந்தே வரக்கூடிய ஒரு விஷயம் கிடைக்கும். சிலர் வந்து முதல்ல வந்து நம்பிக்கையற்ற நிலையில இருப்பாங்க, அப்புறம் நம்பிக்கையா வருவாங்க, திருப்பி நம்ப மறுத்து போயிறாங்க அப்படின்னு சொன்னா அவங்க மனங்கள் வந்து தடுக்கப்பட்டு விட்டன அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு கடவுள். அப்ப இது எல்லாமே நீங்க பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து நம்ம காடிஸ் ரன்னிங் பை பர்த்ல இருந்தே ஒரு குழந்தை வந்து சப்மிஷன்ல வருது அப்படின்னு சொன்னா அதுவும் காடிஸ் ரன்னிங் எவரிதிங் தான். நீங்க ஒரு நிலையில நம்பிக்கையற்ற நிலையில இருந்து நம்பிக்கைக்குள்ள வந்து திரும்பவும் நம்ப மறுத்து போறீங்கன்னு சொன்னாலுமே அதுவும் காடிஸ் ரன்னிங் எவரிதிங் தான். ஏன்னா அந்த மனங்களை ஆன்மாவை நம்ம வந்து தடுத்துட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கடவுள் நம்ம கத்துக் கொடுக்குறாரு. அவங்க வந்து விளங்கிக்க மாட்டாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா அஞ்சே அஞ்சை கூப்பினா 10 அப்படிங்கிற ஒரு விஷயம் நாலேஜ் எல்லாம் நம்ம கொடுத்துறாரு. சில பேர் அதை வந்து தப்பா புரிஞ்சுக்கிட்டு 5 5 15 சொன்னா அது வந்து விலங்கலன்னு தான் அர்த்தம். சிம்பிளா சொல்றேன், நான் 5 கூட்டல் 5 10, அதை அவங்க 12 11 சொல்றாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு அந்த விளக்கம் வந்து இல்ல, அவங்க வந்து விளங்கவே முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் கடவுள் வந்து நமக்கு வந்து கத்துக் கொடுக்குறாரு. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். இதை என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த 49 11 63 இந்த நிலை அப்படிங்கிறது வந்து பியூரிட்டி அண்ட் டிவைனா இருக்கணுங்கிறாரு. தூய்மையாவும் தெய்வீகத்தன்மையாவும் இருக்கணும் அப்படிங்கிறாரு. கடவுள் மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு நிலையை அடைகிறதுக்கு தூய்மையாவும் தெய்வீகமாவும் இருக்கணும் அப்படிங்கிறாரு. இன்ஷா அல்லாஹ் ஒரே ஒரு வசனம் அதோட முதல் உரையை முடிச்சுக்கிறேன். 39:7 மக்கள் கூட்டங்கள் உங்கள் சொந்த நலனுக்காக நம்பிக்கை கொள்ளுங்கள் அப்படிங்கிறாரு. என்ன சொல்றாருன்னா, நீங்கள் நம்ப மறுத்தால் கடவுள் எவருடைய தேவையும் இல்லாதவர், ஆனால் தன் ஊழியர்கள் தவறான முடிவெடுப்பதை காண அவர் விரும்புவதில்லை. நன்றியுடையவராக இருக்கல் நீங்க முடிவெடுத்தால் அவர் உங்கள்பால் திருப்தி கொள்கின்றார். எந்த ஆத்மாவும் மற்றொரு ஆத்மாவின் பாவங்களை சுமப்பதில்லை. இறுதியாக உங்கள் இரட்சகரிடமே உங்களுடைய திரும்புதல் இருக்கின்றது.
பின்னர் நீங்கள் செய்த ஒவ்வொன்றையும் பற்றியும் உங்களுக்கு அவர் அறிவிப்பார். உள்ளார்ந்த எண்ணங்களை அவர் முற்றிலும் அறிந்திருக்கின்றார். அதாவது உங்களுடைய சொந்த நலனுக்காக நம்பிக்கை கொள்ளுங்கள் அப்படிங்கறத சொல்றாரு. நீங்கள் நம்ப மறுத்தால் அதுல கடவுளுக்கு ஒரு பாதிப்புமே கிடையாது. கடவுள் எவருடைய தேவையும் இல்லாதவர். ஆனால் தன் ஊழியர்கள் தவறான முடிவெடுப்பதை காண அவர் விரும்புவதில்லை. ஒண்ணுமே இல்ல, ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க, ரொம்ப அந்யோன்யமா இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அந்த மனைவி கணவன் மேலேயோ கணவன் மனைவி மேலேயோ அந்த அன்பும் பாசமும் அந்த கேரிங்கும் அப்படியே நாளுக்கு நாள் வந்து கூடிக்கிட்டே போகுது. நடுவில் உங்களுக்குள்ள ஒரு பிளவு வருது. அவர் தவறான ஒரு செயலை செய்யறாரு, முதல் தடவை மன்னிக்கிறாங்க, ரெண்டாவது தடவை மன்னிக்கிறாங்க, மூணாவது அவங்களால தாங்கிக் கொள்ள முடியல அப்படின்னு சொன்னா எவ்வளவு அன்பு வச்சிருந்தாங்களோ அது வந்து வெறுப்பா வந்து போயிடும். ஆனா கருணையாளரா இருக்கிறோம் அப்படிங்கறத கடவுள் வந்து அதான் சொல்றாரு. இந்த மனிதர்களுக்காக பரிபூர்ண சுதந்திரத்தை கொடுத்து வானம் பூமி அனைத்தையும் படைத்து நீ என்னைய மட்டும்தான் வழிபடணும் கீழே அனுப்பிட்டு அங்கே ஒரு சுதந்திரத்தை கொடுக்கிறாரு. நான் மட்டுமா என்னோட மற்றொன்றா அப்படின்ட்டு ஒரு கேள்வியை கேட்கும் போது அந்த சுதந்திரத்தையும் கொடுத்துட்டு நீ எதை எடுத்தாலும் ஓகே அப்படிங்கிறாரு. ஆனா நீ சரியானதை தேர்ந்தெடுக்கலன்னு சொன்னா நரகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. ஆனாலும் அதுதான் சொல்றாரு, ஆனால் தன் ஊழியர்கள் தவறான முடிவெடுப்பதை காண அவர் விரும்புவதில்லை. நன்றியுடையவராக இருக்க நீங்கள் முடிவெடுத்தால் அவர் உங்கள் பால் திருப்தி கொள்கின்றார். அதாவது அதுதான் அல்லாஹ்வுடைய கருணைங்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு உதாரணமா சொல்றேன். இந்த கணவன் மனைவி அப்படிங்கிற ஒரு உறவை வச்சு சொல்றேன். ஆனா அல்லாஹ் வந்து திரும்ப திரும்ப வாய்ப்புகளையும் கருணையை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காரு. இந்த வாழ்க்கை தவணை முழுவதும் உங்களுக்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. அதனாலதான் சொல்றேன், உங்க சொந்த நலனுக்காக ஏதாவது ஒரு ஸ்டேஜ்ல வந்து நீங்க வந்து கடவுள் மட்டும் அப்படிங்கிற நிலைக்கு வாங்க அப்படிங்கிறத கடவுள் நம்ம கத்துக் கொடுக்குறாரு. இன்ஷால்லாஹ் தொடர்ந்து பார்ப்போம். நம்மளுடைய ஆதி பாவத்திற்காக பாவ மன்னிப்பு கேட்போம். தூபு இல்ல அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹ்வின் பெயரால் மிக்க அருளாளர் மிக்க கருணையாளர். அவர் தனித்தவர், எந்தவித தேவைகளும் அற்றவர். அவர் மட்டுமே கடவுள், அவரை தவிர வேறு கடவுள் இல்லை. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து இரண்டாவது உரையில பார்ப்போம். கடவுள் மட்டும் அப்படிங்கிறத நீங்க மிகவும் தாமதமா நம்பிக்கை கொண்டீங்கன்னா அதுல ஒரு பயனும் இல்லை அப்படிங்கிறத கத்துக் கொடுக்குறாரு. உதாரணத்துக்கு பாத்தீங்க அப்படின்னா, நான் முதல் உரையை முடிக்கும் போது வாழ்க்கை தவணை முறை வரைக்கும் உங்களுக்கு வந்து வாய்ப்புகளை வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு. தவறான முடிவு எடுத்துறாதீங்க, என் அடியார்கள் தவறான முடிவு எடுக்கிறத நான் விரும்பல அப்படிங்கிறத சொல்றாரு. நீங்க சரியான முடிவெடுத்தீங்களாக்க நான் உங்கள் பால் திருப்தி கொள்றேன், ஒவ்வொரு ஆன்மாவின் மீது நான் திருப்தி கொள்றேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. ஆனா இந்த காலதாமதமான மிகவும் தாமதமான மிகவும் தாமதமான அந்த நம்பிக்கை கொள்ளுதல் கடவுள் மட்டும்தான் அப்படின்ற நம்பிக்கை கொள்ளுதல் வந்து பயனளிக்காது அப்படிங்கிறதை கடவுள் நமக்கு சொல்லிடுறாரு. ஏன்னா உதாரணத்துக்கு கடைசி மரணிக்கும் போது அந்த தண்ணீர்ல மூழ்கும் போது பிரோன் என்ன சொல்றான், அந்த ஒரு கடவுள் மூசாவோட ஒரே கடவுளை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த நம்பிக்கை வந்து பலன் இல்லை அப்படிங்கிறாரு. உங்களுக்கு தூய தமிழ்ல சொல்லணும் அப்படின்னா, பழமொழி சொல்லணும்னா கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் அப்படிம்பாங்க. அந்த இடத்துல நீங்க செஞ்சதுக்கு அப்புறம் அந்த கண்ணு போனதுக்கு அப்புறம் அது பண்ணி ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கறதுதான் கடவுள் நமக்கு கற்றுக் கொடுக்குறாரு. அதுக்கு சில வசனங்களை கொடுத்திருக்கிறாரு. 32:12 சொல்றாரு, குற்றவாளிகள் தங்களுடைய இரட்சகரின் முன் அவளுடைய தலைகளை குனிந்து கொண்டு இருக்கும் போது மட்டும் நீர் காண முடிந்தால், எங்கள் இரட்சகரே இப்போது நாங்கள் பார்த்து விட்டோம், மேலும் நாங்கள் கேட்டு விட்டோம், எங்களை திருப்பி அனுப்புவீராக, அப்போது நாங்கள் நன்னறியாளர்களாக இருப்போம், இப்போது நாங்கள் உறுதிப்பாட்டினை அடைந்து விட்டோம் அப்படின்னு சொல்றது பயனளிக்காது அப்படிங்கிறாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, தங்களுடைய இரட்சகரின் முன் அவருடைய தலைகள் குனிந்து கொண்டு, அதாவது பார்த்துட்டாங்க, பார்த்துட்டு குனிக்கும் போது அந்த தண்டனை அழுத்தும் போது இப்ப நாங்க வந்து நம்புறோம் அப்படின்னு சொன்னா அந்த நம்பிக்கை வந்து பலனளிக்காது. இது மிகவும் தாமதமான விஷயம் அப்படிங்கிறத சொல்றாரு. குற்றவாளிகள் தங்களுடைய இரட்சகரின் முன் அவருடைய தலைகளை குனிந்து கொண்டு இருக்கும் போது மட்டும் நீர் காண முடிந்தால், எங்கள் இரட்சகரை இப்போது நாங்கள் பார்த்து விட்டோம், மேலும் நாங்கள் கேட்டு விட்டோம், எங்களை திருப்பி அனுப்புவீராக அப்படின்னா அங்க வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த கடவுள் நமக்கு கத்துக் கொடுக்குறாரு. தொடர்ந்து 34:52 சொல்றாரு, அப்போது அவர்கள் கூறுவார்கள், இப்போது நாங்கள் இதில் நம்பிக்கை கொள்கின்றோம், ஆனால் அது மிக நீண்ட தாமதமாகி இருக்கும். அதாவது கடவுள் மட்டும்தான், வேதம்ங்கிறது குரான் மட்டும்தான், இந்த தூதரை நாங்க நம்புறோம், எல்லா விஷயத்தையும் நீங்க அப்ப சொல்றீங்க அப்படின்னு சொன்னா அது வந்து பலன் இல்லை அப்படிங்கிறாரு. அது மிக நீண்ட தாமதமா இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. இப்ப நம்ம இந்த சரணடைதல்ல இருக்கிறோம், இருந்துட்டு கிண்டல் செய்யக்கூடாது, கேலி செய்யக்கூடாதுங்கிறத சொல்றோம், பொய் பேசக்கூடாது அப்படிங்கறத சொல்றோம். நமக்குன்னு சில கட்டமைப்புகளை வச்சிருக்கிறார். வச்சுட்டு நம்ம வந்து சரணடைதல்ல இருக்கிறவங்க இப்படிதான் இருப்பாங்க, உங்களுடைய குணநலன்கள் இப்படிதான் இருக்கும் அப்படிங்கறத செய்யும் போது நீங்க திரும்ப திரும்ப அதை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய கிரெடிட் வந்து குறைஞ்சுக்கிட்டே வரும்.
உங்களுடைய நன்மையின் வரவுகள் வந்து குறைந்து கொண்டே வரும். ஏன் அப்படின்னா இந்த பக்கம் உங்களுடைய தீமை வந்து ஜாஸ்தி ஆயிடும். அதை நீங்க சிறு விஷயமா கடந்து போயிட முடியாது. நான் சும்மா கிண்டல் செஞ்சேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து செஞ்சிட முடியாது. அப்ப என்ன அப்படின்னா இந்த உழைப்பு நம்ம படைக்கப்பட்டதின் நோக்கம் மானிட உழைப்பு ஒருபோதும் வீணாக்க மாட்டேன்னு சொல்றாரு. அப்ப என்ன அப்படின்னா நீங்க சம்பாரிச்சுக்கிட்டு வரத தேவையற்ற செலவா பண்றீங்க அப்படின்னு சொன்னா அது வந்து பலன் அளிக்காது அப்படிங்கறத சொல்றாரு. அப்ப என்ன அப்படின்னா உங்களுடைய நோக்கம் எதை நோக்கி இருக்கணும் அப்படின்னா அப்பர் ஹெவனை நோக்கி தான் இருக்கணுமே தவிர தாழ்ந்த சூனத்தை நோக்கி இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் நம்மளுடைய குறிக்கோளா இருக்கணும். இன்ஷால்லா தொடர்ந்து பார்ப்போம். 40 84 85 சொல்றாரு, அதன் பின்னர் நம் தண்டனை அவர்கள் கண்டபோது அவர்கள் கூறினர், இப்போது நாங்கள் கடவுள் மட்டும், நல்லா கவனிங்க, கடவுள் மட்டும் அப்படிங்கறத சொல்றாரு. அதன் பின்னர் நம் தண்டனையை அவர்கள் கண்டபோது அவர்கள் கூறினர், இப்போது நாங்கள் கடவுள் மட்டும் என்பதில் நம்பிக்கை கொள்கின்றோம். மேலும் நாங்கள் செயல்படுத்தி கொண்டிருந்த போலி தெய்வ வழிபாட்டை இப்போது நாங்கள் நிராகரிக்கின்றோம். தொடர்ந்து 85 சொல்றாரு, மிகவும் தாமதம் அப்படிங்கிறாரு. நம் தண்டனை அவர்கள் கண்டுவிட்டவுடன் அவர்களுடைய நம்பிக்கை அப்போது அவர்களுக்கு சிறிதளவும் உதவிட இயலவில்லை. அவருடைய படைப்புகளை நிர்வகிப்பதற்காக நிலைநாட்டப்பட்டுள்ள கடவுளின் வழிமுறை இத்தகைய ஆகும். நம்ப மறுப்பவர்கள் எப்பொழுதும் அழிந்தே போவார்கள். முடிச்சிட்டாரு. நீங்க கடவுள் மட்டும்தாங்கிறதுல வரல அப்படின்னா அந்த ஃபார்முலாக்குள்ள நீங்க வரல, அதாவது லா இலாஹ இல்லல்லாஹ், நீங்க இது என்ன அப்படி எடுத்துக்கலாம்னா காட் இஸ் ரன்னிங் எவ்ரிதிங் அப்படிங்கிறதுக்கு ஈக்குவலா நீங்க போடுறீங்க அப்படின்னு சொன்னா லா இலாஹ இல்லல்லாஹ், இல்ல லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படிங்கிறதுக்கு நீங்க ஈக்குவலா போட்டீங்களா காட் இஸ் ரன்னிங் எவ்ரிதிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். நீங்க அந்த லா இலாஹ இல்லல்லாஹு அப்படிங்கிற விஷயத்துக்குள்ள நீங்க உங்களுடைய உள்ளார்ந்த எண்ணங்கள்ல நீங்க அதை வந்து நம்பிக்கை கொள்ளல அப்படின்னு சொன்னா நீங்க அதுக்கப்புறம் அந்த பார்த்ததுக்கு அப்புறம் தண்டனையை பார்த்ததுக்கு அப்புறமோ இல்ல உங்களுடைய வாழ்க்கை தவணை முடியும் போது உங்களுடைய டே வரும்போது நீங்க அப்ப நான் கடவுள் மட்டும்தாங்கிறத அறிஞ்சுக்கிறீங்க. கண்டிப்பா அதுக்கு ஒரு வசனம் இருக்குது. ஏன்னா நம்மளுடைய ஆன்மாவை எடுக்க வரும்போது அப்ப அவங்க வந்து அறிஞ்சு கொள்வாங்க அப்படிங்கிறத சொல்றாரு. கடவுள் மட்டும்தாங்கிறத அந்த நேரத்துல நீங்க போய் சொன்னீங்களாம ஒரு பலனும் இல்லை அப்படிங்கிறாரு. அதுதான் மிகவும் தாமதம் அப்படிங்கிறாரு. அப்ப என்னன்னா காட் இஸ் ரன்னிங் எவ்ரிதிங், லா இலாஹ இல்லல்லாஹு அப்படிங்கிறது நம்மளுடைய உள்ளார்ந்த எண்ணங்கள்ல மெய்யான நம்பிக்கையா இருக்கணும் அப்படிங்கிறது தான் கடவுள் மட்டுங்கிற ஒரு விஷயத்த கத்துக் கொடுக்குறாரு. தொடர்ந்து 2 வருஷம் அதோட முடிச்சுக்கிறேன். 89 23 அந்நாளில் எரியிடங்கு முன்னால் கொண்டு வரப்படும். அந்நாளில் மானிடன் நினைவு கூறுவான். ஆனால் என்ன ஒரு நினைவு கூறுதல், அது மிகவும் தாமதமானதாக இருக்கும். எரிகிடங்கு முன்னால் கொண்டு வரப்படும். அந்நாளில் மானிடன் நினைவு கூறுவான். ஆனால் என்ன ஒரு நினைவு கூறுதல், அது மிகவும் தாமதமானதாக இருக்கும். ஏன்னா இங்க எல்லாத்தையுமே நமக்கு வந்து ரிமைண்டர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா நீங்க அதை ஃபாலோ பண்ணாம அந்த ஒரு தண்டனைக்கு உண்டான விஷயத்த முன்னாடி வைக்கும் போது நீங்க அதை ரிமைண்ட் பண்றீங்க அப்படின்னு சொன்னா அது ரொம்ப டூ லேட் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. 102:7 சொல்றாரு, பின்னர் நீங்கள் நிஜ கண்ணால் அதனை காண்பீர்கள். நிஜக்கண் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இங்க நம்ம வந்து மறுமை அப்படிங்கிற ஒரு விஷயத்த அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய உதவியால வந்து நம்ம வந்து முழுமையா நம்பி இருக்கிறோம். இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது வந்து போலியான ஒரு வாழ்க்கை, மாயையான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறத கடவுள் இந்த வேதத்தின் மூலமா உள்ளார்ந்த எண்ணங்களின் மூலமா நமக்கு வந்து கத்துக் கொடுக்குறாரு. ஆனா நம்ம வந்து கடவுளை பார்ப்போம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது, அதை முழுமையா நம்புறோம். 2வது வந்து நரகம் சொர்க்கம் அப்படிங்கிறதையும் நம்ம முழுமையா நம்புறோம். அதைத்தான் சொல்றாரு, நிஜ கண்ணால் பின்னர் நீங்கள் அதனை காண்பீர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாரு. அப்ப என்ன அப்படின்னா இந்த பயான் மூலமா நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா கடவுள் மட்டும் அப்படிங்கிறத நீங்க எந்த அளவுக்கு வந்து ஃபாலோ பண்றீங்க அப்படிங்கறதா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. பயபக்தியா எந்த அளவுக்கு நீங்க அதை வந்து ஃபாலோ பண்றீங்க, லா இலாஹ இல்லல்லாஹு அப்படிங்கிற ஒரு விஷயத்த எந்த அளவுக்கு நீங்க ஃபாலோ பண்றீங்க. அதனாலதான் நான் சொன்னேன், அதை வந்து நீங்க வந்து சாதாரணமான ஒரு நிலையில கூட வந்து நம்ம வந்து அதை வந்து செய்யக்கூடாது அப்படிங்கிறாரு. சந்தோஷத்திற்காகவோ இல்ல அடுத்தவர்களை இழிவுபடுத்துவதற்காகவோ இல்ல ஒரு சிற்றின்பத்திற்காகவோ நம்ம வந்து அதை வந்து மற்றவங்களை வந்து எந்த ஒரு விஷயத்திலயுமே வந்து தொந்தரவு செய்யவே கூடாது அப்படிங்கிறத கத்துக் கொடுக்குறாரு. அப்ப அது அந்த விஷயத்த நீங்க கடவுள் மட்டும்தாங்கிறத நீங்க உண்மையா பயபக்தியோட நீங்க பின்பற்றீங்க அப்படின்னு சொன்னா அது வந்து கண்டிப்பா வந்து உங்களை வந்து வேறுபடுத்தி காட்டும் மற்றவர்களோட. கடவுள் மட்டும் வழிபடாதவர்கள் இருந்து நம்ம கடவுளை மட்டும் வழிபடுறோம் அப்படின்னா அது கண்டிப்பா வேறுபடுத்தி காட்டும். நீங்க கோபத்துல கூட அதை வந்து நீங்க கடவுள் மட்டும்தாங்கிறத வந்து நினைச்சுக்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா இல்ல உங்களை அவமானப்படுத்துறாங்க அப்படிங்கும் போது அந்த சிந்தனையை கண்டிப்பா கடவுள் கொடுப்பாரு. அப்ப அந்த இடத்துல வந்து இதுவுமே வந்து அல்லாஹ்வுடைய ஒரு இதுதான் அப்படின்னா நம்ம என்ன செய்வோம்னா அந்த இடத்துல இருந்து ஒண்ணு அமைதியா விலகி போயிருவோம், இல்ல ரொம்ப அமைதியாயிருவோம் அந்த ஒரு கான்வர்சேஷன் நடக்கும்போது. இல்ல அப்படின்னா அந்த பொறுமையை கடவுள் வந்து நமக்கு கொடுத்துருவாரு. அப்ப கடவுள் மட்டும்தாங்கிறத நம்ம எல்லாத்துலயுமே புகுத்தலாம் இன்ஷா அல்லாஹ். லா இலாஹ இல்லல்லாஹு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம உள்ளார்ந்த எண்ணங்கள்ல நம்பிக்கை கொண்டு இன்ஷா அல்லாஹ் வெற்றி பெறணும். ஹக்கீமுசலாம்.